அனைவருக்கும் வணக்கம்பா. தமிழச்சி அனுசூயா கற்பது தமிழிலிருந்து ஒவ்வொரு தலைப்பு குறித்த கருத்துக்களை பார்த்து வருகின்றோம். அதன்படி இன்றைக்கு சங்கம் பற்றிய கருத்துக்கள், அதாவது முச்சங்கங்கள், அதனை நிறுவியவர் யார், எந்த ஊரில் நிறுவினார், அந்த காலகட்டத்தில் இந்த புலவர்கள் யார், அவர்கள் இயற்றிய நூல்கள் என்னென்ன, அதே போன்று எந்த மன்னன் காலத்திலிருந்து எந்த மன்னன் காலம் வரைக்கும் அந்த சங்கம் இருந்தது என்பதை பற்றி காண இருக்கின்றோம். வீடியோவை முழுமையாக பாருங்கள். நன்றி. வாங்க கருத்துக்குள் செல்லலாம். அப்போதைய இந்து மாக்கடல், அதாவது இந்திய பெருங்கடல் சொல்லுவோம் அல்லவா, அது ஒரு காலத்தில் நிலப்பரப்பாய் இருந்தது என்றும் அப்பெருநிலப்பகுதியில் தென்மதுரை என்னும் தொல்நகர் பாண்டியருக்கு தலைநகராய் இருந்தது என்றும் வரலாற்று ஆசிரியர்கள் மொழிவர். அப்பழமையும் பெருமையும் மிக்க தென் மதுரையில் காய்ச்சின வழுதி என்னும் பாண்டியன் முதல் சங்கத்தை நிறுவினான். அகத்தியனார், முரஞ்சியூர் முடி நாகராயர் முதலான நூற்றுக்கணக்கான புலவர்கள் இச்சங்கம் இருந்து தமிழ் ஆய்ந்தனர். முதுநாரை, முதுகுருகு, களரியா விரை, பெரும்பரிபாடல் முதலிய நூல்களை இது தோற்றுவித்தது. இது அர்த்தம், முதல் சங்கம் தோற்றுவித்தது. கடுங்கோன் என்னும் பாண்டியன் இச்சங்கத்தில் இறுதியில் இருந்தவன் ஆவான். சரிங்களா? அடுத்து பாத்தீங்கன்னா, இந்த கடுங்கோல் தென்மதுரை கடல் கோளால் அழிந்த பின், இந்த காலத்து சுனாமின்னு சொல்றோம் இல்லையா, அதான் கடல் கோள், கடலை எடுத்துக்கொள்ளுதல் அர்த்தம். குமரியாறு பக்ருளியாறு என்னும் இரண்டு ஆற்றுக்கும் இடையே கபாடபுரம் என்னும் நகரை தோற்றுவித்து அதனையே தலைநகராக கொண்டபோது மீண்டும் தமிழ் சங்கத்தை அங்கு அமைத்து தமிழ் மொழியை வளப்படுத்தினான். இச்சங்கம் இடைச்சங்கம் என போற்றப்பட்டது. கபாடபுரத்தில் தோன்றிய இடைச்சங்கத்தை வெண்டேர் செழியன் முதல் முடத்திருமாறன் வரை பல பாண்டிய மன்னர்கள் பிறந்தனர்னாக்கும் அதற்கு பொருள் செலவு செய்து புலவர்களை ஆதரித்து தமிழை வளர்த்தல் அர்த்தம். இச்சங்கத்தில் அகத்தியர், தொல்காப்பியர், திரையன், வெள்ளூர் காப்பியனார் முதலாக பல புலவர்கள் வீற்றிருந்தனர். இப்புலவர்கள் அகத்தியம், தொல்காப்பியம், பூதபுராணம், இசை நுணுக்கம் முதலிய பல நூல்களை தோற்றுவித்தனர். அப்போது தோன்றிய கடல் கோளால் பகுருளி ஆறும் பன்மலை அடுக்கத்து குமரி கோடும் குமரி ஆறும் இடையில் இருக்கின்ற அந்த நாடுகளும் அழிந்து ஒழிந்தன. கடல் கோளால் கபாடபுரம் அழியவும் முடத்திருமாறன் என்னும் பாண்டியன் தற்போது இருக்கின்ற மதுரையை தோற்றுவித்து தலைநகராக்கி கடை சங்கத்தை அமைத்தான். இச்சங்கத்தை முடத்திருமாறன் முதல் உக்கிர பெருவழுதி வரை பல புரவலர்கள் பிறந்தனர். நல்லந்தோனார், பெருங்குன்றுக்கிழார், மருதன் இளநாகனார், நக்கீரனார் போன்ற பல புலவர்கள் இச்சங்கம் இருந்து தமிழ் ஆய்ந்தனர். இறையினார் களவியல் உரையிலும் தொல்காப்பிய உரையாசிரியர் உரைகளிலும் சில சங்க இலக்கிய உரைகளிலும் இம்மூன்று சங்கங்களை பற்றிய குறிப்புகள் கிடைக்கின்றன. ஆயினும் பண்டைய இலக்கியங்களில் சங்கம் என்ற சொல்லே இல்லை என்று கூறி அப்படி ஒரு அமைப்பே இருந்ததில்லை என்றும் முச்சங்கங்கள் தமிழரின் கற்பனையே என்றும் சிலர் கூறுவர். இக்கூற்றின் தன்மை, சங்கம் என்ற சொல் பழந்தமிழ் இலக்கியங்களில் இல்லை என்பது உண்மைதான். ஆனால் அப்பொருளை உணர்த்தும் வேறு சொற்கள் இல்லாமல் இல்லை. பிற்கால இலக்கியங்களில் சங்கம் என்ற சொல் பயின்று வருகின்றது. உரையாசிரியர்கள் அனைவரும் சங்கம் என்ற சொல்லை ஆண்டிருக்கின்றனர். மேலும் முச்சங்கங்களை பற்றிய வரலாற்றையும் பல இடங்களிலும் குறித்திருக்கின்றனர். மணிமேகலையில் சங்கம் என்ற சொல் வருகிறது. புலம்புரி சங்கம் பொருளோடு முழங்க என்ற அடியில். சரிங்களா? கிபி 5ஆம் நூற்றாண்டில் மன்னார்குடியில் அசுரநந்தி என்ற சமண சான்றோர் தமிழ் சங்கத்தின் தலைவராய் இருந்தார் என்பதும் அறியத்தக்கது. சங்கம் என்ற அமைப்பை குறிக்க தமிழ் இலக்கியங்களில் புணர், கூட்டு, அவை, தொகை, குழு, தமிழ்நிலை என்ற சொற்கள் வழங்கப்பட்டன. ஒரு மொழியில் ஒரு சொல் இல்லாமையினால் அச்சொல் குறிக்கும் பொருளை அம்மக்கள் உணர மாட்டார்கள் என்பது யாங்கனம் பொருந்தும். பண்பாடு என்ற சொல் நம் பண்டை தமிழ் இலக்கியத்தில் இல்லை என்பதால் தமிழருக்கு பண்பாடு கிடையாது என்று கூற முடியுமா? மேலும் சொற்கள் காலந்தோறும் தோன்றி
மறையும் தன்மைய அப்படின்னா மறையும் தன்மை உடையதுன்னு அர்த்தம். சங்க காலத்தில் வழங்கிய அளவற்ற சொற்கள் இன்று இல்லை. காலப்போக்கில் பல மறைந்தன, பல புதிய சொற்கள் தோன்றுகின்றன. கலிச்சொல் இல்லை காலத்து படினே என்ற தொல்காப்பிய விதிப்படி சொற்கள் காலங்கள் தோறும் மறைதலும் புதிய சொற்கள் தோன்றுதலும் இயல்பே. இதை கொண்டு நோக்கும் போது சங்கம் என்ற சொல் வழக்கில் இருந்த சொற்களை எல்லாம் வென்று அவற்றை வழக்கொழிய செய்து விட்டது. ஆகவே சங்கங்கள் உண்மை பற்றி பண்டைய நூல்கள், பிற்கால நூல்கள் ஆகியவற்றில் சில சான்றுகளை காணலாம். செங்கோன் தரைச்செலவு என்ற தொல்காப்பியத்திற்கும் முற்பட்ட நூலில் தமிழ் தலைமை தலை கொண்டான் சக்கரன் என்ற தொடர் வருகிறது. தமிழ் அவைக்கு சக்கரன் என்ற புலவர் தலைவராக இருந்தார் என்ற செய்தி தொல்காப்பியத்துக்கு முன்னரே சங்கத்தை பற்றிய குறிப்பு காணப்படுகிறது. பணப்பாரரின் தொல்காப்பிய பாயிரம் நிலந்தரு தெருவில் பாண்டியன் அவையத்து என்ற சங்கத்தை அவை என்ற சொல்லால் குறிப்பிடுகின்றது. தமிழ்நிலை பெற்ற தாங்கரும் மரபின் மகிழ்ந்தனை மருகின் மதுரை திருமாநாற்றுப்படையில் தொல்லானை நல்லாசிரியர் புனர் கூட்டுண்ட புகழ்சால் சிறப்பின் நிலந்தரு திருவின் நெடியோன் என்று மதுரை காஞ்சியும் இமிழ்குரல் முரச 3 உடன் ஆளும் தமிழ்கழு கூடல் தன்கோல் வேந்தே என்று புறநானூறு 58வது பாடலும் ஓங்கிய சிறப்பின் உயர்ந்த வேள்வி மாங்குடி மருதன் தலைவன் ஆக உலகமொழி நிலைய பலர் புகழ் சிறப்பில் புலவர் பாடாது வரைக என் நிலவரை என்று புறநானூற்றில் 72வது பாடலும் நிலவினால் இதழ்தரும் நீன்மாட கூடலார் புலவினால் பிறந்த சொல் புதிந்து உண்ணும் பொழுதன்றோ என்று கலித்தொகை பாடலும் மதிமொழி இடன்மாலை அனைவர் போல் வல்லவர் செதுமொழி தீர்த்த செவி செருவாக முதுமொழி நீரா புலனா உழவர் புதுமொழி கூட்டுண்ணும் புரிசை சூழ் புனல் ஊற என்று கலித்தொகையின் 68வது பாடலும் பழுதில் கொள்கை வழுதியர் அவைக்கண் அறிவு வீற்றிருந்த செறிவுடை மனத்து வான்தோய் நல்லிசை சான்றோர் குழி அருந்தமிழ் 3ம் தெரிந்த காலை என்று அகப்பொருளினுடைய உரைப்பாயிரமும் தென் தமிழ்நாட்டு நன்னாட்டு தீதித்தீர் மதுரை என்று சிலப்பதிகாரமும் தென் தமிழ் மதுரை செழுங்கலை பாவாய் என்று மணிமேகலையும் இவ்வாறு சங்கம் என்ற சொல்லி பிற சொற்கள் இருந்தமையை காட்டுகின்றன. இவ்வாறு பல இலக்கியங்கள் சங்கம் என்ற பொருளை உணர்த்த புனர், கூட்டு, அவை, குழு முதலிய சொற்களை பயன்படுத்தி இருக்கின்றன. இடைக்கால நூல்களில் சங்கம் என்ற சொல் வருகின்ற இடங்கள் நண்பாட்டு புலவனாய் சங்கம் ஏரி நற்கனக கிளி தருமிக்கு அருளினோன் கான் அப்பர் தேவாரத்தில் நம்ம இது ஏற்கனவே திரைப்படமா பார்த்திருக்கோம். சங்கம் முத்தமிழ் என்று திருமங்கையாழ்வார், சங்கத்தமிழ் மாலை 30ம் ஆண்டாள், தலைச்சங்க புலவனார் தம்முன் என்று சேக்கையார், சங்கத்தமிழ் 3ம் தா ஔவையார், தென் தமிழ் நாட்டு அகன் பொதியில் திருமுனிவன் தமிழ்ச்சங்கம் சேர்கிறீரேல் என்று கம்பர். இவ்வாறு சங்கம் என்ற சொல்லையே அமைத்து புலவர் பாடியதும் கருதத்தக்கது. யாப்பருங்கல விருத்தியின் மேற்கோள் பாடல் ஒன்றில் வீயா தமிழ் உடையான் பல்வேல் தானை பாண்டியன் என குறிப்பிடப்பட்டுள்ளது. தொல்காப்பிய மரபில் உரையில் பேராசிரியர் 3 வகை சங்கத்து 4 வர்ணத்தோடு பட்ட சான்றோரும் என்று முச்சங்கத்தை பற்றி குறிப்பிடுகின்றார். சின்னமனூர் செப்பேடுகளும் மகாபாரதம் தமிழ்படுத்தும் மதுராபுரி சங்கம் வைத்தும் என்று மதுரை சங்கத்தை குறிப்பிடுகின்றது. வடமொழியில் ஆதி காவியம் என்று கூறப்படும் வால்மீகி ராமாயணமும் சங்கம் இருந்ததை குறிப்பிடுகிறது. தாலமி, பிளினி போன்ற மேநாட்டு அறிஞர்களும் தமிழ் சங்கத்தை பற்றி குறிப்பிட்டிருக்கின்றனர். சீதா தேவியை தேடுவதற்காக வானரர்களை ஏவிய சுக்ரீவன் அவர்களை விழித்து, வானரர்களே, மலையமலைக்கு அப்பால் அலங்கரிக்கப்பட்டதும் திவ்யமானதும் தகுதியோடும் கூடியதும் ஆகிய பாண்டியர்கள் கபாலபுரத்தை காண்பீர்கள் என கூறியதாக வால்மீகி ராமாயணம் குறிப்பிடுகிறது. வெரிப்ளூஸ் என்னும் வரலாற்று நூலும் சங்கம் பற்றி குறிப்பிடுகிறது. இலங்கை வரலாற்று நூல்களான மகாவம்சம், ராஜாவளி, ராஜரத்னாகிரி போன்ற நூல்களும் சங்கத்தின் உண்மையை தெரிவிக்கின்றன. இதுகாரும் கூறிய காரணங்களை கொண்டு தமிழகம் சங்கம் அமைத்து சிறப்புற பாதுகாத்து வளர்த்தது என்பது
தெளிவாகிறது. முன்னாடு மூவேந்தர் மும்முரசு முத்தமிழ் என கூறுவது எவ்வாறு உண்மையாகுமோ அது போலவே முச்சங்கம் என்பதும் உண்மை ஆகும். சரிங்களப்ப. ஆக சங்கம் என்கின்றது இருந்ததா இல்லையா அப்படிங்கிற கருத்தை விட முச்சங்கங்களையும் எந்த மன்னர்கள் எந்த ஊரில் தோற்றுவித்தார்கள், எவ்வாறு வளர்த்தார்கள், அச்சங்கத்தில் இருந்த புலவர்கள் இயற்றிய நூல்கள் என்பதை பற்றிய கருத்துக்களை கண்டோம். அதே சமயம் சங்கம்ன்ற சொல்லு பதிலாக கால மாற்றத்தால் வேறு சொற்கள் கையாளப்பட்டிருக்கின்றன என்பதற்கான சான்றுகளையும் நாம் பார்த்தோம். சரிங்களா? இதே போன்ற புதிய கருத்தோடு அடுத்த பதிவில் நாம் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.